ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெனிஷ் அப்ரிஷியர். இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா ஜாக்கி ஜானோட ஆர்ட் ஆஃப் அப்பாலஜியை பற்றி தான். ஜாக்கி ஜான் தெரியாமல் ஒருத்தராலையுமே இருக்க முடியாது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஜாக்கி ஜான்னா ஏதோ ஒரு காலத்தில் உள்ள ஒரு ஹீரோன்னு மட்டும்தான் தெரியுது. நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இங்கிலீஷ் சேனலில் பார்த்தா ஜாக்கி ஜான் படம் தான் வரும், ஹிந்தி சேனலில் பார்த்தா ஜாக்கி ஜான் படம் தான் வரும், தமிழ் மலையாளம் எல்லா சேனல்லையும் ஜாக்கி ஜான் படம் மட்டும்தான் வரும். அது கூட ஜாக்கி ஜானுக்கு கார்ட்டூனு, ஜாக்கி ஜான் வீடியோ கேம்ஸு, ஜாக்கி ஜான் இல்லாமல் ஒரு விஷுவல் மீடியாவே கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்து உலகத்தோட மிகப்பெரிய ஒரு மூவி ஸ்டார். அந்த காலத்தில் மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறம் உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மீடியா பர்சனாலிட்டி ஜாக்கி ஜான் தான். இப்போ ஜாக்கி ஜானுக்கு ரிலீஸ் ஆன எல்லா படத்துலையும் எனக்கு ஒரு காமனாக ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். போன வருஷம் ஜாக்கி ஜானுக்கு ரிலீஸ் ஆன ரைட் ஆன் படத்தில் ஃபுல்லாக ஜாக்கி ஜான் கலையை உரிச்சு காணிச்சிருப்பார். அந்த படத்தில் ஜாக்கி ஜானுக்கு கலை என்னன்னா கேரக்டர் த்ரூ ஆக்ஷன். ஜாக்கி ஜானுக்கு ஆக்ஷனை பார்த்து இந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் யோசிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். கமல்ஹாசனோட கலை அறிவு உள்ளது ஜாக்கி ஜானுக்கு தான். ஜாக்கி ஜானும் சைல்டு ஆர்டிஸ்டாக தான் அவருக்கு கரியரை தொடங்குறாரு. அவங்க இருந்த நாடக கம்பெனிலேருந்து ஃபஸ்ட்டு ஃபேமஸான ஆள் சோமா ஹேங். சோமா ஹேங் மூலியமாட்டு தான் இவங்க எல்லாருமே ஸ்டண்ட் டபுள் ஆர்ட் சினிமாக்குள்ளே என்டர் ஆகி புறம் ஃபேமஸ் ஆனாங்க. ஜாக்கி ஜானுக்கு 2 கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குது. அதில் ஒரு ரெக்கார்டு இருக்கலே நிறைய வேலை பார்த்த ஒரு ஆள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஜாக்கி ஜான் தான். ஒரு படத்தில் ப்ரொடியூசர் ஜாக்கி ஜான் தான், டைரக்டரும் ஜாக்கி ஜான் தான், ஆக்டரும் ஜாக்கி ஜான் தான், ஃபைட்டு கொரியோகிராஃபரும் ஜாக்கி ஜான் தான், ஆர்ட் டிசைனரும் ஜாக்கி ஜான் தான், அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் இதை மாதிரி எல்லா வேலை பார்த்த ஒரு ஆள் ஜாக்கி ஜான் தான். அந்த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு ஜாக்கி ஜானுக்கு இருக்குது. அதே மாதிரி உலகத்திலேயே நிறைய ஸ்டண்ட் பண்ண ஒரு மனிதருக்கு அந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஜாக்கி ஜான் கிட்ட தான் இருக்குது. ஸோ மொத்தம் 2 கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு ஜாக்கி ஜான் கிட்ட இருக்குது. ஸோ உண்மையில் சினிமானா என்ன, கலைனா என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆள் ஜாக்கி ஜான் தான். இப்படிப்பட்ட ஜாக்கி ஜான் ரைட் ஆன் படத்தில் அவருக்கு யங் ஸ்டேஜில் பண்ண ஸ்டண்டு, பில்டிங் மேலேருந்து கீழே குடிச்சர் எல்லாமே அவருக்கு ஓல்டேஜில் அதே பில்டிங்க்கு முன்னாடி போய் படுத்து கிடக்க மாதிரியெல்லாம் சீன் இருந்து. இது ஏன்னா ஜாக்கி ஜான் கலை மூலியமாத்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் அவருக்கு இந்த யூத்து அவருக்கு பலத்தை நம்பிய எல்லா விஷயத்தையுமே பண்ணித்தாரு. அதனால இப்போ வயசான பிறகு அதை மாதிரி பண்ண முடியாததுனால அவர் பின்னாடி போயிட்டாரு, இந்த மார்க்கெட்ல கீழே போயிட்டாருன்னு அவர் கலை மூலியமாத்து சொல்றாரு. இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையில எனக்கு வருத்தமாக தான் இருந்து. எப்படி ஜாக்கி ஜானுக்கு பலம், உடம்புல உள்ள பலம் போன பிறகு இந்த ஸ்டண்ட் பண்ணுற எல்லாருமே ஜாக்கி ஜானை ஒதுக்குனது. இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு குதிரைக்கு கால் பிறக்கும் போதே உடஞ்சி பிறந்திருக்கும். ஜாக்கி ஜான் தான் அந்த குதிரையை அந்த காலை சரியாக்கி அந்த குதிரையை கேர் பண்ணி அவர் கூடயே வச்சிருப்பாரு. அந்த குதிரையால தான் வயசான ஜாக்கி ஜானுக்கு திருப்பி ஸ்டன் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். அந்த குதிரையை வச்சு ஜாக்கி ஜான் ஸ்டன் பண்ணும் போற அந்த குதிரைக்கு அடிபடும். நம்ம ஜாக்கி ஜானை மாதிரி தான் நல்லா இருக்க காலை ஸ்டன் பண்ணி உடச்சி திருப்பி வேற நல்லா ஆக்கிட்டு திருப்பி ஸ்டன் பண்ணி உடச்சி அப்படியே போயிட்டு இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜானுக்கு குடும்பத்தில் இதனாலே நிறைய பிரச்சனை நடக்கும். ஜாக்கி ஜானுக்கு மைண்டில் நம்ம குடும்பத்துக்கு வேண்டி தான் உழைக்கணும்னு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை பற்றி நினைக்க மாட்டீங்க, அதனால தான் இந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கீங்கன்னு. இதனாலேயே ஜாக்கி ஜான் குடும்பத்தில் சண்டை எல்லாருமே பிரிஞ்சு தான் வாழ்வாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஹாங்காங் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு குதிரை ஜம்ப் சீனை கிராஃபிக்ஸ் வச்சு பண்ணுறதுக்கு தயாராவாங்க. உடனே ஜாக்கி ஜான் உள்ளே போய் என்ன பண்ணுறீங்க, இதை நம்ம உண்மையில் பண்ணணும்னு அந்த ஸ்டன் பண்ணுறதுக்கு தயாராகிடுவார். அந்த ஸ்டண்டை பண்ணும்போது ஜாக்கி ஜானுக்கு மைண்ட் செட்டை இந்த ஃபிலிம் காணிக்கும். ஜாக்கி ஜான் உண்மையில் இதெல்லாம் நடக்கிற மாதிரி நினச்சிட்டு ஜம்ப் பண்ணுறதுக்கு தயாராவார் அந்த குதிரையை வச்சு. அப்போதான் அவருக்கு பொண்ணு சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு அவர் அந்த ஸ்டண்ட் பண்ணாமல் ஒதுங்கிடுவார். இப்படி தான் இந்த ஃபிலிம் முடியும். இந்த ஃபிலிமில் ஜாக்கி ஜான் என்ன சொல்லணும்னு நினச்சாருன்னா இல்லாத என்ன சொல்லுறாருன்னா நீங்கள் வேலைன்னு உங்கள் குடும்பத்தை விட்டு போவாடிங்க, உங்கள் குடும்பத்து கூடயே இருங்க, ஏன்னா அவங்களுக்கு வேண்டி தான் நீங்கள் வேலை பார்க்கிங்க. இதை தான் ஜாக்கி ஜான் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஜாக்கி ஜான் அவருக்கு வாழ்க்கையில் நடந்துறதா இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. போன வருஷம் நான் டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில் மியூட்டன்ட் மேஹமை பார்த்துட்டு இருந்தேன்.
நான் சின்ன வயசுல இருக்கும்போது அதர் டிமென்ஷனல் வேர்ல்ட பத்தி தெரிய வந்தது வந்து நிஞ்சா டர்ட்டில்ஸ் படத்த பார்த்து தான். அதே மாரி தான் நிஞ்சா டர்ட்டில்ஸ் படத்த பார்த்து தான் டைம் டிராவல பத்தி எனக்கு ரொம்ப சின்ன வயசுல வந்து தெரிய வந்து. போன வருஷம் ரிலீஸ் ஆன இந்த நிஞ்சா டர்ட்டில்ஸ் படம் வந்து ஒரு ஓப்பன் எல்ஜிபிடிக்யூ படம். ஓவராலா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல படம் தான். மனுஷங்க வந்து நம்மள ஏத்துக்க மாட்டாங்கன்னு இந்த டர்ட்டில்ஸ் வந்து ஓடைக்குள்ள தான் வந்து எப்பவுமே வந்து ஒளிஞ்சு போய் வாழும். இந்த படத்துல வந்து மனுஷங்க ஏத்துக்கிட்டு அந்த டர்ட்டில்ஸ் வந்து அதுங்க முகமூடிய கழட்டி வந்து எல்லா டீனேஜ் பாய்ஸ மாரியும் வந்து ஸ்கூல்ல போய் வாழ்றது மாரி இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்த பார்க்கும்போது மாஸ்டர் ஸ்பிளிண்டர் இந்த டர்ட்டில்ஸ்க்கெல்லாம் குங்ஃபூ சொல்லிக் கொடுத்த இந்த மாஸ்டருக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப தெரிஞ்ச மாரி இருந்தேன்னு வந்து எனக்கு தோணிட்டே இருந்து. இந்த படத்துக்கு பாதி வழியிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சுது இது ஜாக்கி சான் தான்னு. ஜாக்கி சான் வந்து இப்போ கலை மூலியமாத்து, சினிமா மூலியமாத்து அவருக்கு பொண்ணுகிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்காரு. ஜாக்கி சானுக்கு இப்போ எல்லா படமும் அப்பா பொண்ணு உறவை வச்சு தான் வந்து வருது. எல்லா படத்துலயுமே வந்து ஜாக்கி சான் வந்து வேலைன்னு போய் வந்து அந்த குடும்பம் வந்து இல்லாம வந்து ஆயிரும். திருப்பி ஜாக்கி சான் வந்து அந்த பொண்ணுகிட்ட அவருக்கு பொண்ணுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு போய் சேர்றது மாதிரி தான் வந்து ஜாக்கி சான் நடிக்கிற எல்லா கேரக்டரும் இப்போ இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜாக்கி சானுக்கு பொண்ணு வந்து ஒரு லெஸ்பியன், ஓரண செயற்கைவாதி. இது ஜாக்கி சானுக்கு தெரிய வரும்போது வந்து அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவாரு. இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியில் உள்ளவங்க ஜாக்கி சானுக்கு எதிராக வந்து என்ன வைக்காங்கன்னா வந்து ஜாக்கி சானுக்கு உலக புகழ் இருந்தனால தான் வந்து இடோரை வந்து நிறுத்தினாரு. இல்லாட்டா இவரை மாதிரி ஆளுங்கரா வந்து தனக்க தன்மானத்துக்கு வந்து சொந்த பொண்ணை கூட கொல்லுறதுக்கு வந்து தயங்க மாட்டாருன்னு. ஜாக்கி சானுக்கு வந்து 70 வயசு ஆகுது. அவருக்கு வயசான காலத்துல வந்து மன்னிப்பு கேட்கணுன்னேன்னு வந்து படத்தை வந்து எடுக்காரு. அவருக்கு பொண்ணு இதை பார்த்தாச்சு அவரை மன்னிக்காரான்னு. நம்ம எல்லாரையுமே அவருக்கு உடம்பு உழைப்பால சின்ன குழந்தையில இருந்து வயசான ஆள் வரைக்கும் எல்லாருமே ஜாக்கி சானுக்கு ஃபிலிமை பார்த்து சந்தோஷம் வந்து பார்த்துருப்போம். இப்படிப்பட்ட ஜாக்கி சான் வந்து அவருக்கு வயசான காலத்துல வந்து மன்னிப்பு கேட்கணுன்னேன்னு மட்டும்தான் வந்து இப்போ படத்தை வந்து நடிக்காரு. ஆனா வந்து பழைய காலத்துல ஓடுன மாரி, இப்போ ஜாக்கி சானுக்கு படம் ஒண்ணுமே ஓடல. நெறைய பேருக்கு இந்த மாரி படம் வந்து ரிலீஸ் ஆச்சானேன்னு கூட வந்து தெரியாது. ஜாக்கி சானுக்கு பொண்ணுகிட்ட இருந்து ஜாக்கி சானுக்கு மன்னிப்பு கிடைக்கட்டுன்னு வந்து நம்ம எல்லாருமே நெனைப்போம். அத சொல்லி நான் இந்த வீடியோவ வந்து முடிக்கிறேன். திஸ் இஸ் ஜெனிஷ் சைனிங் ஆஃப்.